அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, யமனும் குபேரனாக மாறும் 2025 வருடம். அதனால் உங்களுக்கு கிடைக்கப் போகும் வழியும் வரங்களும் அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவை ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனிப்பெயர்ச்சி பலன் மற்றும் 2025 வருடத்துடைய புத்தாண்டு பலன் உங்களுக்காக பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கொடுத்துற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சதய நட்சத்திரம் ராகு பகவானுக்குரிய நட்சத்திரம். கும்ப ராசி சனிவானுக்குரிய ராசி. சரி, இப்போ அந்த ராகு பகவான் மீனத்தில் அமர்ந்திருக்கிறாரு. மீனராசிக்கு அதிபதியான குருவான் ரிஷபத்தில் இருக்கிறாரு. அந்த குரு மே மாதம் பயிற்சி அடைஞ்சு மிதுனத்துக்கு போகிறார். மிதுனத்துக்கு செல்லக்கூடிய குருவனுடைய 9ஆம் பார்வை உங்களுடைய கும்பராசியில் பதியும். சரிங்களா? இப்போது மார்ச் 29 சனிப்பயிற்சி நடக்க போகுது. உங்கள் ராசியை விட்டு சனிவான் மீன ராசிக்கு இடம்பெயர போகிறாரு. அப்படி இடம்பெயரக்கூடியவர் புரட்டாதி நட்சத்திரத்தில் தான் இப்போ இருக்கிறாரு. புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு அடியெடுத்து வைக்க போகிறார். அது எங்கே இருக்குது அப்படின்னா மீன ராசியில் இருக்குது. குருவுடைய வீட்டில் நுழையக்கூடிய சனி பகவான், ஏன்னா மீனராசிக்கு அதிபதி குரு, அதுவும் குருவுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கிறார். குருவுடைய நட்சத்திரத்தில் குருவனுடைய ராசியில் நுழையும் சனி பகவான் விதிக்காரகன். சனி பகவான் எந்த ஒரு கிரகம் கொடுத்தாலும் தடுக்க முடியும் சனி பகவானால். ஆனால் சனி கொடுத்தா எந்த கிரகத்தையும் தடுக்க முடியாது. ஆனால் பாவ கிரகம் அசுவ கிரகம் என்று சொல்வார்கள் சனி பகவானை. ஆனால் அப்படிப்பட்ட சனியை இப்போ குருவுடைய வழியில் குருவுடைய ராசியில் பயணித்து கொண்டிருக்கிறார். மேலும் குரு பார்வை உங்களுக்கு கும்ப ராசிக்கு மே மாதத்திற்கு மிளகு முழுமையான முறையில் அது 9ஆம் பார்வை கிடைக்கப்போகுது. அப்போ சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு என்ன மாதிரி பலன் இருக்கும்? இதையே சொல்கிறேன்னா, சதய நட்சத்திரம் ராகுவோடு தான் சனி இணைய போகிறாரு மீன ராசியில். ஸோ எல்லாத்தையுமே ஒரு கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது, கெட்டவனாக இருந்தவன் கெடுதலை செய்யக்கூடியவன் நல்லவனாக மாறினால் எப்படி இருக்கும்? அப்படி சனிவனுடைய மாற்றம் உங்களுக்கு மிகுந்த யுகத்தை கொடுக்க போதும். இதில் 5 விதமான வாழ்க்கையில் வரமும் வழியும் கிடைக்கும். 5 விஷயத்தில். அதில் முதல் விஷயம் காதல். கண்டிப்பாக காதல் கல்யாணத்தில் முடியும். அல்லது பிரிந்த கணவனை மீண்டும் காதல் அந்நியத்தோடு வாழக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடும். காதல் வெற்றி அடையும். இதில் முதல். 2வது, குழந்தைகள் விஷயத்தில் நன்மைகள் உண்டு. கிடைக்காத குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே நேரத்தில் பிள்ளைகள் வழியில் ஒரு நிம்மதி சந்தோஷம் உருவாக போது உங்களுக்கு. எதிர்பார்த்த ஒரு நல்ல காரியம் பிள்ளைகள் வழியில் நடக்கப்போது அது உறுதி. 3வது, ஏதாவது ஒரு கலையை கற்றுக்கொண்டு அதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கலன்னு தவிச்சவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். பெரிய பெரிய படிப்பெல்லாம் ஆசைப்பட்டு படிச்சுட்டு அதுக்குண்டான வேலையும் கிடைக்கல, அதுக்குண்டான ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த முன்னேற்றம் அந்த வாய்ப்பும் கிடைக்கும். சரிங்களா? 4வது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பணம். கைக்கு வர வேண்டிய பணமானது வசூலாகக்கூடிய வருடமாக இந்த 2025 இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த வரவேண்டிய கொடுத்த பணம் உங்களுக்கு வர வேண்டிய பங்கு கண்டிப்பாக கிடைக்கிறது தீரும். 5வது, இந்த 5வது விஷயம் ரொம்பவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். ஏன்னா துணைக்கு தோள் கொடுக்க ஏதாவது ஒரு உறவு வேணுமே நினச்சிட்ருப்பீங்க. அப்படி வாழ்க்கையில் பல உறவுகள் உங்களுக்கு துரோகமோ அல்லது சில உறவுகள் எதிரியாகவோ மாறி இருக்கலாம். அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு உறவு நல்ல விதமாக மாறிடுறது அப்படின்னு எதிர்பார்த்துட்ருப்பீங்க. அப்படி உருமாறும் உறவுகள் அல்லது புதிதாக உருவாகும் உறவுகள் உங்களுக்கு புதுசாக ஒரு தோழன் துணை கிடைக்க வாய்ப்பு உண்டு. தொழில் ரீதியான வேலை ரீதியான பார்ட்னர்ஷிப்பு அல்லது உறவுகள் ரீதியாக கிடைக்க வாய்ப்பு உண்டு. அல்லது உங்களுக்கு எதிரியானவர்கள் உருமாறி நண்பர்களாக மாறக்கூடிய தருணம் இது. ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும். இந்த 5 பலனும் உங்களோட வாழ்க்கையில் இந்த 2025 நடக்க போகுது. காரணம், சனி பகவானுடைய உருமாற்றம், அதுவும் 2ஆம் வீட்டில் நடக்குது. தனஸ்தானம் பணஸ்தானத்தில் நடக்குது. ஸோ அதனால் அந்தளவுக்கு நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். ஸோ வாய்ப்பினை பயன்படுத்தி வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். நிம்மதி சந்தோஷம் நிச்சயம் உங்களுக்கு உண்டு. சரிங்களா? இந்த பற்றி பிடிச்சிருந்த லைக் பண்ணி மட்டும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.